சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முதல்ல அந்த கொலைகாரனை கண்டுபிடி. அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணா அது ஈஸ்வரி உயிருக்கே ஆபத்தாயிருமே. இது தெரியாம அம்மா வேற ஈஸ்வரிய வெறியேத்துறாங்களே. இப்ப என்ன பண்றது? அம்மா, உனக்கு என்னம்மா? அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அதானே? அவனை நானே கண்டுபிடிச்சு என் கையாலேயே அவனை கொன்னுடுறமா. நீ எதுக்குமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஈசு இந்த வீட்டு மருமக. ஆனா நான் உன்னோட புள்ளமா. அப்பாவை கொன்னவனை நான் பழி வாங்கினாதான் அது பொருத்தமா இருக்கும். அது என்னோட பொறுப்புமா. பெரியமா, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிற முயற்சியில நான் ப்ரோக்கு உதவியா இருக்கேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து அவனை கண்டுபிடிச்சதும் நான் அவனை உண்டு இல்லாம பண்ணிடுவேன். ஏய், நீங்க 2 பேரும் சும்மா இருங்க. நீங்க 2 பேரும் சின்ன பசங்க. டாட், அண்ணி, அழகும் கதிரும் வாழ வேண்டிய பசங்க. நான் வாழ்ந்து முடிச்சவன். என் அண்ணனை கொன்னவன நான் அடிச்சு கொன்னாதான் என் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும். என்ன நீ சொல்றீங்க? என்ன சக்தி சார், சின்னையாவும் கதிரும் விவரம் தெரியாம ஏதோ உளறிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு போட்டி போட்டுட்டு சவால் விட்டுட்டு இருக்கீங்க. இல்ல ஈஸ்வரி. ஏன் சார், இது என்ன சினிமாவா? பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு வசனம் பேசி சபதம் போட்டு பழி வாங்குறதுக்கு இது வாழ்க்கை சார். என் மாமாவை கொலை பண்ணவன நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது நாம பதிலுக்கு அவனை கொலை பண்றதுக்காக இல்ல, சட்டத்துக்கு முன்னாடி அவனை நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு சார். ஈசு, உன் சட்டம்லாம் இந்த மாதிரி ஆளுகளை தண்டிக்காது. அதுல இருக்கிற ஓட்ட வழியா அவங்க எல்லாரும் சுலபமா தப்பிச்சிருவாங்க. சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு பெரிய தலைவரே சொல்லியிருக்காருல்ல. ஏன் சின்னையா, அவர் எதுக்காக அப்படி சொன்னாருன்னு தெரியுமா? அவர் எதுக்காக சொன்ன என்ன, எப்படியோ ஒண்ணு சொல்லியிருக்காருல, அதை நம்ம எடுத்துக்கிறணும். இல்ல சின்னையா, கொலைகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் ஏன் பொறுப்பு. இல்ல ஈசு, அவனை நான் பாத்துக்கிறேன். இவர சின்னையா, நான் தான் ஏன் பொறுப்புன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? பேசாம இருங்க. அத்தை, இவங்க எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அத்தை. எதிரி பெரிய தந்திரசாலியா இருக்கான். ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ அவனை எதிர்க்க முடியாது. கொலைகாரன் யாருன்னு நாம முதல்ல எவிடன்ஸோட கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவனை குற்றவாளி கூண்டுல நிறுத்த முடியும். நான் கண்டுபிடிச்ச ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுறேன். அத்தை, என் மாமாவை கொன்னு இப்ப உங்களையும் கொல்ல முயற்சி பண்ணவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, நான் அவனை விட மாட்டேன், விடவே மாட்டேன். அண்ணி, ஈஸ்வரி சொல்றதுதான் சரி அண்ணி. சக்தியும் மாப்பிள்ளையும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஈஸ்வரி அவ போக்கிலேயே போய் கண்டுபிடிக்கட்டும் அண்ணி. ஐயோ, மங்கையத்த நிலைமை தெரியாம இப்படி காலவாரி விட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஒண்ணு இல்ல அண்ணி, நான் கீழே போய் சமையல் வேலையை போய் பாக்குறேன். அக்கா, கதிர் கூட இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கக்கா. ஏ கதிர், வா. உனக்கு என்ன உன் மனசுல சிஐடி சங்கரன் நினைப்பா? வா வாடா. சரி அண்ணி, நான் வரேன் அண்ணி. அத்தை, உங்க காயத்துக்கு போட்டிருக்கிற தையலை பிரிக்கிறதுக்குள்ள அந்த கொலைகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க கண்டதையும் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இருக்கேன்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். அபிமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். நீ
ஈஸ்வரி கிட்ட அதை பத்தி கேட்கவோ சொல்லவோ கூடாது, சரியா? என்ன அபிமா யோசிக்கிற? நான் எது சொன்னாலும் செஞ்சாலும் அது ஈஸ்வரியோட நல்லதுக்கு தான் இருக்கும்னு நீ நம்புறல்ல? அப்படின்னா நீ ஈசுகிட்ட என் அப்பாவை கொண்டவனை கண்டுபிடிக்க வேணான்னு சொல்லு. ரூம்ல கூட நான் குழப்பத்துல தான் இருந்தேன். அதுக்கு காரணம் இருக்கு அபிமா. அந்த கொலைகாரன் சாதாரண கொலைகாரன் இல்லை. அம்மாவை கொல்ல ஆள் அனுப்புனது, நம்ம இன்ஸ்பெக்டரை கொன்னது, ஆஸ்பத்திரியில் மறுபடியும் அம்மாவை கொல்ல வந்தது எல்லாமே அவன்தான் அபிமா. அந்த கொலைகாரன் அதோட இல்லாம எனக்கு போனை போட்டு மிரட்டினான். ஆமா அபிமா, அந்த அயோக்கிய பையன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லி மிரட்டினான் தெரியுமா? உன் பொண்டாட்டி போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட 24 மணி நேரத்துல இப்படி ஏதாவது ஒரு ரூட்ல வெட்டுப்பட்டு போனமா கிடப்பா. ஈஸ்வரி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா ஈஸ்வரியே கொன்னுருவேன்னு மிரட்டுறான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அபிமா. அபிமா, நான் ராஜகிரன் மாதிரி முரட்டாளா இருந்தனா வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு தொடைய தட்டிக்கிட்டு அவனை ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட சண்டை போட்டு அவனை பழி வாங்குவேன். ஆனா நான் தான் ஒரு காமெடி பீஸ் ஆச்சே. என்னால என்ன பண்ண முடியும் அபிமா? அபிமா, ஈஸ்வரிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதனாலதான் ஈஸ்வரி கொலைகாரனை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னதும் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி உள்ள புகுந்து ஆட்டைய கலைக்க பார்த்தேன். ஆனா ஈசு அவளோட முடிவுல இருந்து மாறுற மாதிரியே தெரியல. அதனால நீ எப்பாடுபட்டாவது ஈசு மனச மாத்தி விட்டுறேன். என்ன அபிமா நீயும் நான் சொல்றத புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுற? அந்த கொலைகார பாவி ரொம்ப ரொம்ப மோசமானவன். இல்ல அபிமா, மத்த ரவுடி பயிலுகளை மாதிரி இவனை அலட்சியமா நினைச்சிடாத. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், நான் சொல்றத கொஞ்சம் கேள அபிமா. ஈசுகிட்ட நீயே கொஞ்சம் சொல்லி புரிய வையேன்.